ஏமாம்மா சேரெல்லாம் தலைமையில தூக்கி போறாரு. வா வா வாண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துருங்க. பேர் எதுவும் வேணாம், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துட சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய. மாதம் நமக்கு அன்னதானத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. தண்ணி வேணாமா? வாங்க வாங்க. வர மோரு. சரி வரேன். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக பேர் எதுவும் வேணாங்க, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. தாத்தா என்ன தாத்தா? தைரியத்தா பாட்டிட்டு கொடுத்துட்டு வரா. வாங்கிக்கணும். நான் தான் கொடுத்துட்டு வரேன். தொகுதி பாட்டி. பாட்டியம்மா ஓம் நமச்சிவாய். எப்படி பாட்டிமா இருக்கீங்க? நமச்சிவாய் பாட்டிமா. இந்தாங்க சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். பூனை குட்டிங்க நல்லா இருக்கா? சரி பாட்டிமா. நமச்சிவாய். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய் பாட்டிமா. கூட்டு பொரியலோட கொடுக்குறோம்மா. இப்போ இது பேக் பண்றோம், இது பேக் பண்றோம், இது பேக் பண்றோம். இப்போ மோர் பேக் பண்றோம். 4 ஐட்டம் பேக் பண்ணி இப்போ இதோட 5 ஐட்டம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரோம். கொஞ்சம் பேக் பண்ண கூடுதல் சுமை ஆகுது இல்லை, டைம் இல்லை. ஆமா ஆமா. சரி பாட்டிமா சாப்பிடுங்க. சேர தலைமையில் தூக்கின்னு போறேன். என்ன இங்கேயே சேருக்கு போட்டியா? சரி சாப்பிடு சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். நல்லா இருக்கணும். அவங்க பேர் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். பேர் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. அன்னமிட்டவர்களுக்கும் ஒன்றிய கூட்டு சர்வீஸுக்கும் அண்ணாமலையார் ஆசீர்வாதம் கிடைக்கும். நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. என்ற அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. எத்தனை சாப்பாடுயா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. வீணாக்க கூடாது சாப்பாடு. மோரா மோர் மோர் கொடுத்துரு. மோர் இந்தாங்க. ஓம் நமச்சிவாய. பொரியலோட இருக்கு, சாப்பிடுங்க. பொரியல் கூட்டு பொரியலோட அன்னதானம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. நமச்சிவாய. ஒன்னா மோரா எது வேணும்? மோர் மோர். ரசம்னா சூப்பரா இருக்கும். ரசமும் தான் இருக்கு. இருக்கா? ஆமா. ரசம் கொடுத்துருங்க. ரசம் கொடுங்க. ரசம் சூப்பரா இருக்கும். அப்ப மற்ற இது நல்லா இல்ல. அது தெரியும். அதெல்லாம் நல்லா தெரியும். ரொம்ப நாளா வந்து ரசம் அது சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன். அது எல்லாம் குழம்பு இருக்குது. நல்லா தான் இருக்கு. ரசம் சூப்பரா இருக்கும். ஆமா ரசம். ஓம் நமச்சிவாய. தண்ணி மட்டும் யாருக்கு சாமி? அதான் இப்ப நீங்க ரசம் கட்டிங்க. என்ன வேணும்? லைன்ல போய் நில்லுங்க. ஒரு சாப்பாடு வாங்கி தண்ணி மட்டும் கொடுப்போம். நன்றி. ஒன்று ரசம் சாப்பாடு. ரசம் சாப்பாடு. ரசம் சூப்பரா இருக்கும்ன்றது. அப்ப மற்ற எதுவும் நல்லா இருக்காதா? ஏன்னா ரசம் சரியா கிடைக்கிறது இல்லை. ரசம் சரியா கிடைக்கிறது இல்லை.
இப்போ இங்கே வந்து கிடைக்குது. எப்படி கிடைக்குது? ரொம்ப குடிப்பணியும் கிடைக்குது. சரி சரி. ரசமா ரசமா மோரா? எதுக்காக கொடுத்தோம் எல்லாமே நல்லா. சரி, எது வேணும்? ஓகே, அதுதான் ரசமா மோரா? மோர் ரசம், மோர், புடலங்காய் கூட்டு, சூப்பர். ஊறுகாய். தாத்தா எத்தனை தாத்தா? 2. நேற்று கேட்டது எதுனா தப்பா நினைச்சுக்கினியா? தப்பு இல்லை. யோசிச்சு பாத்தியா நான் கேட்டது ரைட்டா தப்பா? இல்லை, அதில் கேட்கறதுக்கு டைம் இல்லை. அதனால பார்த்து நிறைய இருக்குது, பார்த்து எடுத்துட்டு போ. கொஞ்சம் அவர் கூட எடுத்துட்டு போ. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. அது இல்லாம நம்ம வெயிலுக்கு மோர் நல்லது. ஆமா. மோரும் கொடுக்குறா, ரசமும் கொடுக்குறா. வெயிலுக்கு நல்லது. மோர் ரசம் வந்து நல்லது உடம்புக்கு. திங்கக்கிழமை சாம்பார், செவ்வாய்க்கிழமை ரசம், புதன்கிழமை கீரை, அப்படி மெனு பிரகாரம். ஆமா, மெனு அப்படித்தானே போட்டுக்கிறோம். ஓம் நமச்சிவாய. அதான் நீங்க டெய்லி கொடுத்தனா இல்லைண்ணா. இப்போ இந்த ரசமே டெய்லியும் கொடுத்தோன்னு வச்சுக்க, அது செழிப்பாயிடும். ஒரு வாரம் கொடுத்து ரசம் கொடுக்கும் போது அந்த ரசம் டேஸ்டான ரசம் வாரம் ஒரு வாட்டி தான் கொடுக்கணும். டெய்லியும் கொடுத்தா அமிர்தமே கொடுத்தாலும் செழிப்பாயிடும். அதனால ஒரு வாரத்துக்கு ஒன்று வச்சுக்கிறோம் கரெக்டா. எப்பவுமே மெனு பிரகாரம் கொடுத்தாதான் அப்ப அந்த சாப்பாட்டுடைய சுவை மாறாம இருக்கும். எத்தனை ஐயா? 2. இதுக்கே நிறைய பேர் ரசம் எத்தனை வரலன்னு கேட்டுருந்தாங்க. இன்னைக்கு ரசம் தக்காளி சாதம் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. வெயில் வேற நேத்து நீ சரியான இப்போ ஒரு வாரமா, அதனால மோர் சேர்த்து போட்டுருங்க. ஏன்னா நிறைய வயசானவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தக்காளி சாதம் போட்டுறது மோரை போட்டுனா இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். கூட்டு புடலங்காய் கூட்டும் கூலிங் தான். 1 ரசம் 1. எல்லாமே ஒரே செலவு தான். ரசம் மட்டும் கம்மியா செலவு இல்லை. நீங்க மிளகு ஜீரகம் வைக்கிறதுக்கு நீங்க தக்காளி கிட்டத்தட்ட 30 கிலோ தக்காளி போட்டுக்கிறோம். இந்த தக்காளி ரசம் தானே வைக்கிறோம் நம்ம. தக்காளி பருப்பு ரசம், புளி ரசம் வைக்கிறது கிடையாது. புளி ரசம்னா அப்படியே புளியை கரைச்சி வச்சுட்டு போயினே இருக்கலாம். தக்காளி பருப்பு அதுக்கு தகுந்த ஈக்குவல், அவ்வளோக்கு மிளகு ஜீரகம் எல்லாமே ஒரே செலவு தான். நான் காரக்குழம்பு சாம்பார் வச்சாலும் ஒரே செலவு தான். நிறைய பேர் நினைப்பாங்க என்னப்பா ரசம் என்ன ரசம் அப்படி வீட்டில் தாளிக்கிற மாதிரி கிடையாது. ரசம் எப்படி இருக்குது நம்ம ரசம்? அதுக்காக தான் ரசம் அப்படி செய்யறது. வீட்டில் செய்வாங்க அப்படியே புளியை கரைச்சி தண்ணியை கரைச்சி இதான் ரசம் அப்படி பண்ண. எவ்வளோ ரசம் வைக்கிறாங்க. நம்ம ரசத்தை எதிர்பார்க்கணும். அந்த ரசம் அந்த அளவுக்கு பொருள் போட்டால் தான் அந்த சுவை வரும். அப்படியே வீட்டில் வைக்கிற மாதிரி புளியை கரைச்சி தயிரை கரைச்சி வச்சது ரசம். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. ஊருக்குலாம் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வாங்க. எங்க போயிட்டு வந்தீங்க? ரிஷிகேஷ். ஏன் வெயில் கம்மியாகுதா? இல்லை, இங்கே ஆதார் கார்டு இன்னும் வேற முடியல. ஓஹோ, எப்போ போயிட்டு வந்தீங்க? நடுவில் இப்போ போயிட்டு வந்தீங்களா? 5-7 நாள் போயிட்டு வந்தேன். சரி. இருக்க மனசு பிடிக்கல. இருக்கலாம் தான் போன ஒரு மாதம். மனசு டப்புன்னு வச்சு இங்கே ஆதார் கார்டு வந்துருச்சுன்னா சரி. அப்புறம் அந்த பென்ஷன் வாங்கினா அது வேற நின்று போயிடும். பென்ஷன் என்ன வரப்போகுது? முதியோர் பென்ஷனு 1000 ரூபாய் ஆதார் கார்டு இருந்தால் கொடுப்பாங்களா? ஊனமுற்ற பென்ஷன். சரி. இல்லை எல்லாம் ஒன்று தான் கொடுப்பாங்களா, 2மே கொடுப்பாங்களா? தராங்க. சரி. பரவாயில்ல. அண்ணாமலையோட அருள் எல்லாமே அண்ணாமலையோட அருள். அண்ணாமலை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா இருக்க வச்சு தான் ரசம் வாங்குறதா? சரி நைனா. வாங்க நைனா, போயிட்டு வாங்க நைனா. வாங்க.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? கூட்டு அது வேணும். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவங்க. வேண்டிங்க நல்லா இருக்கும். வரட்டுங்களா? பொறுமையா 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 வானேண்ணா. ஏன் அப்படி ஒடியாரா? ஒரு ஆள் தானே இருக்கேன். இல்ல இல்ல வருவாங்க. இந்த வராங்க 2 பேர் வாங்க. 2ஆ? 2. ஓம் நமச்சிவாய. அங்க ஒரு தாத்தா இருப்பாரு ருத்ராட்சக்கல்ல, ஆலியா காணா. யாத்திரை போயிருக்காரு. என்ன போயிருக்காரு? எங்க போயிருக்காரு யாத்திரை? ஓம் நமச்சிவாய. ஒண்ணா வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2 தாத்தா இருக்குமே எங்க? அதெல்லாம் கிடையாது. இருந்தா மட்டும்தான் யாரா இருந்தாலும் கொடுப்போம். ஓம் நமச்சிவாய. 2 அவனுக்கா? கொடுத்துட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு வர போய்கிறாரு. நமச்சிவாய. பொண்ணு கொடு. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் இன்று அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். எங்க கண்டக்டர் ஆளகானா? ஆஸ்பத்திரி பேர் பாண்டிச்சேரி பேர். என்ன கால் ஆபரேஷன். ஓஹோ. ஏதாவது ஒன்று ஆபரேஷன் பண்ணினே இருக்கிறீங்க. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். கமலஹாசன் எல்லாம் இங்கே தண்ணி போட்டுக்கிட்டுங்க. எங்க போய் ஏன் தண்ணி போடுற? தண்ணி கேன் போட்டு இருந்தீங்களா? அது ஒரு சேவை. சரி. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. எதுனா ஐயா? 2 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 1 ரசம். ஓம் நமச்சிவாய. மோர். ஓம் நமச்சிவாய. மோர். கூட்டு வேணுமா? கூட்டு வேண்டாம். ஊறுகாய் கொடுங்க. ஊறுகாய் போடுமா? சரி. ஒரே ஒரு ரசமா? போயிட்டு வாங்க. சிவாய நமக. நமச்சிவாய. 2 கரக்குழம்புண்ணே. இப்பெல்லாம் வர வண்டியில ஸ்டாண்ட் எடுக்கலாம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இல்ல இப்ப வண்டிக்கு வர வண்டி அப்படிதான் வருது. ஸ்டாண்ட் எடுத்தாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாண்ட் எடுக்கலாம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது மாதிரி ஸ்டாண்ட் போட்டா வண்டி ஆஃப் ஆயிடும். பழைய வண்டியில தான் அந்த மாதிரி ஸ்டாண்டு இதுவாகுது. காலில் அடிபட்டு மூட்டு விளக்கம். அதான் ஏன் இப்போ இந்த வாரம் மெடிக்கல் கேம்ப் போடுவோம். டிஷர்ட்டு அது இதுன்னு எல்லாமே தரோம். இந்த வாரம் போடுவோம். எந்த டேட்டுன்னு மட்டும் சொல்லிடுறோம். எல்லாமே என் கண்ணு கிட்ட வந்து கண்ணு தெரியுது. இந்த கண்ணு வேணுமான்னு கமலஹாசன் கேட்கற மாதிரி கேட்குறேன். மெடிக்கல் கேம்புக்கு வா தாயினா. இந்த வாரத்தில் போடுவோம் வா. இந்த வாரத்தில் போடுவோம் வா. எத்தனை வேணும் ஐயா?
தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று கொடுத்தாங்க எப்போ செய்ய எதுனா 2 நமச்சிவாய எதுனா 2 அப்படியே அங்கே ஓம் நமச்சிவாய 2 நமச்சிவாய. இந்த வாட்டி பாக்கெட்டோட டிஷர்ட் அடிக்கிறோம், அடிச்சுட்டாச்சும் கேம்ப் போடுவோம். நம்ம அதான் நான் இந்த வாட்டி பாக்கெட்டோட அடிச்சுக்கிறோம். கொஞ்சம் கூடுதல் செலவு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த பாக்கெட்டுக்காக தனி காசு வாங்குறானுங்க. அது தனியாக கட் பண்ணி ஆமாம் உள் பாக்கெட்டு தான். ஆமாம் சின்ன சின்ன வேலைக்கு தான் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா முக்கியமான பொருள் வைக்க முடியாது. ஆ சரி அவர் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. நமச்சிவாய வாங்கிக்கப்பா. ஒரு செட்டு எடுத்துக்க முடியுமா? எத்தனை வேணும்? அதுதான் இது வாங்கி வைக்கணும். ஒரு நிமிஷம் இருப்பா வரேன், வாங்கி வைக்கிறேன் இருப்பா. சரி பரவாயில்ல வா. இது எப்படி சாப்பிட்றியா? வா சாப்பிடு. வா பார்த்து. இந்த வண்டி இல்ல, இந்த வண்டி எடுத்து நடு ரோட்ல விடு. வாங்க ஐயா. இல்ல இந்த வண்டி எடுத்து நடு ரோட்ல விட போறேன். நமச்சிவாய இன்றைய ஸ்பெஷல் 23ஆம் புலிகேசி. 23ஆம் புலிகேசி இன்றைய ஸ்பெஷல். 23ஆம் புலிகேசி இன்றைய ஸ்பெஷல் புடலங்காய் கூட்டு, மோர், ரசம், ஒரு சோறு, ஒரு ரசம், ஒரு மோர் வேற கொடுத்துட்றாங்க. இன்னொரு வேலை சாப்பிட்டு நான் எடுத்துன்னு போய் வேற எதனா வாங்கி கொடுக்கணும். வெயில் தான். வாங்கினா மோர், ரசம். ஒரு சாப்பாட்டுக்கு 2 பொருள் வராது. ஓம் நமச்சிவாய். கொடுங்க சாமி, எனக்கு ஒண்ணு போதும். ஓம் நமச்சிவாய். போச்சுடா ஒண்ணு போதும். ஓம் நமச்சிவாய். சாப்பிட்டா சரி. எந்த ஊர்ல சாப்பிட்டீங்க? சட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையாக அடிப்பாங்க. அப்ப அந்த 23ஆம் புலிகேசி நீங்க தான். எத்தனை 2 சாப்பாடு? ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பொருள் கணக்கு பண்ணி வழியில சாப்பாடு மீந்துச்சுன்னா எடுத்துருங்க. கூட்டு வேணாமா? ஊருக்கு வேணுமா? அதுக்கு 2. ஓம் நமச்சிவாய. பார்த்து மோர். ஓம் நமச்சிவாய. 2 கொடுக்குது. ஓம் நமச்சிவாய. 2 சாப்பாடு கொடுங்க. 2 சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கீழே போட்டு பாருங்க தண்ணி பாட்டில். 2 ரசம். ஓம் நமச்சிவாய. ரசம் 2 இது வரேன். ஓம் நமச்சிவாய. எத்தனைண்ணா? 2. ஓம் நமச்சிவாய நமக. 2 ரைட். எதுன்னு சாப்பாடு?
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. போயிட்டுமா? வாங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறம்மா. எங்க இப்போ நடுவில் ஆளை காணோம்? அம்மா உடம்பு முடியாம இருந்தாங்க. ஆ. அங்க போயிட்டேன் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அம்மா இறந்துட்டாங்க. ஓ சரி சரிங்கம்மா. வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க. உங்களை பார்க்கவே முடியல. சரி சரி வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? அவங்க கொடுத்தாங்க அந்த அம்மா. சரி 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 சரிங்கம்மா சரிங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. ஐயா சாமியார்களுக்கு ஐயா சாப்பாடு. 14 கிலோமீட்டர் என் கூட வந்ததான் தெரியும் என்ன சந்தோஷம் உங்களுக்கு. அதுவும் ஹோல்சேல் வாங்கத்தால. ஓம் நமச்சிவாய். எங்கேயோ ஊருக்கு போறேன்னா இன்னும் போகாம எங்கேயோ உட்காந்துக்கிற? போக வேண்டியதானே? பிரியாணி கொண்டு உட்காந்துருக்கோம். பிரியாணி கொண்டு வராங்க. ரம்ஜான் பட்டி இல்ல. மோர் கொடுத்தா தம்பி, மோர் எடுத்துப்பா. ரொம்ப சந்தோஷம். பிரியாணி கொண்டு வந்து உட்காந்து ஆக்கினே இருக்கிறாங்க. அடிச்சா நேற்று பிரியாணி மீந்து இருந்தா என்ன எடுத்து வந்து கொடுக்க சொல்றேன். நைனா உட்காந்த இடத்துல இருந்து தூங்குற? வெயில் ஒண்ணும் முடியல. இந்த ஒரு மோர் போட்டு சாப்பாடு சாப்பிட்டு சரியா போயிடும். வெயில் அதிகமா தான் இருக்குது. 100 டிகிரிக்கு மேலேயே தான் இருக்குது. குறைய மாட்டேங்குது. தங்க வேலையாவது குறைய முடியுது, வெயில் குறைய மாட்டேங்குது. எத்தனை வேணும் சாமி? 2 1 வர 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 வெயில் இல்லையா? சொல்லுங்க பரவாயில்ல. வண்டி நீ கோயிலாக்க இந்த காரு நான் பைக்கில். சரி சரி சரி. வரேன். அப்படிங்களா? வரேன். சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிடுங்க. உங்களுக்கு டெய்லியும் பார்ப்போம். சரிங்கம்மா, நன்றிம்மா. சாப்பாடு வாங்கி சரி. தண்ணி மட்டும் கேட்குறேன். ஓம் நமச்சிவாயம்மா. வாங்கம்மா. கொடுங்க. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. அப்படிங்களா? உங்க பாப்பாக்குங்களா? ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷமா. நன்றி. 30ஆம் தேதி வரலான்னு நினைச்சேன். வர முடியல. சரிங்கம்மா சரி. நான் கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நமச்சிவாய. வாங்கம்மா. ஜிடி நாயுடு மாதிரி இல்லை? அவரே தான். ஜிடி எப்படி கையெழுந்து வரா? ஏன் சொல்லுங்க. இல்லை ஸ்வீட் கொடுத்தா கேள்விப்பட்டா? காலி ஆயிடுச்சு. என்ன காலி? ஸ்வீட் காலியா? நீங்களே சாப்பிட்டீங்களா? பாதி வயலே காலி ஆயிடுச்சு. பாதி வயலே காலி பண்ணிட்டீங்களா? சுகர், அதனால எறும்பு உங்களுக்கு கிடையாது. இல்லை உட்காராலே கொஞ்சம் சாப்பிட்டுருப்பார் பாதி. என்ன எங்கே பண்ணுறீங்க? சாப்பிட்டு கொஞ்சமாக வாக்கிங் வரும். இதெல்லாம் வச்சுல அதனால இளமையாக இருக்க முடியாது. ஏன் சாமி எவ்வளோ சிரிக்கிறீங்க? இல்லை, கலாய்க்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் சிரிக்கிறேன். அல்ல சாமி, ஓடிட்டே இருந்தால் வயசு கம்மியாகிட்டே போகும். உட்காந்து இருந்தால் போயிடுவோம். கரெக்டு தானே. அப்போ நான் இப்படி ஆகிட்டேன்னு என்னை குத்தி காமிக்கிறேன். நீ இல்லை உங்களுக்கு இப்போ நான் குத்துறேன். அப்போ சோறு கிடைக்காது, இப்போ பருத்தெல்லாம் கிடைக்காது, குலாப் ஜாமுன் கிடைக்காது. மருமத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சாமி நிமிஷம் விசேஷம் வீட்டில் எதுவும் பாவனா வந்துடும். இப்படி தகவல் நினைக்கிறது புரியுது, புரியாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு ரூபா கிடைக்கும். தொலைட்டு வந்து கொடுக்குறீங்களா? அதெல்லாம் சொல்கிறோம். நமச்சிவாய. அதுக்காக வருவோம் பாதுஷா. நமச்சிவாய. ஐஸ் பிடிச்சிருக்குது. வாங்க போலாம், வாங்கி தரேன். எம்எல்ஏட்டியா? எம்எல்ஏக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது. நான் தான் கட்டி வச்சேன் அந்த கடையை. நான் வரேன், அடுத்த வருஷம் வரேன்.
சரி வேண்டாம். சரி. சடங்கு சரியில்லை. தொட்டதுக்காக எம்மன் கூப்பிட்றாரு, அதை பயமுறுத்துறாரு. வேண்டாம் வேணாம், பஸ்ஸை முடிஞ்சிடலாம். அதெல்லாம் பையில என்னதான் வச்சுக்கிறீங்க? என்னென்னமோ பார்க்குறேன், என்னென்னமோ தெளிக்கிறேன். ஒன்று பேக்கம் 2000 ரூபாய் 1000 ரூபாய் இங்கே 2000 1000 ரூபாய் 2 தண்ணி பாட்டில் இருக்கும். இந்த பழைய 2000 நோட்டு எல்லாம் விட்டு தான் இருக்கும் போகுது. பேங்க்ல இருந்து வந்து இருக்கு. அப்பப்போ குறிச்சிக்குவாங்க. வீட்டில் தண்ணி பாட்டில் வெயிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கும் என்ன சொல்ல முடியாது. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? 12 மணிக்கு சாப்பாடு. சரி. மோர் கொஞ்சம் சவுட்டு ஃபுல்லாக மோர் ஸ்டார்ட்டிட்டேன். ஃபுல்லாக மோர். நடக்க முடியுதுனால நடந்தால் உடம்பு இப்படி இருக்கு. நடந்தவே இருந்தால் தான் என்ன பண்ணுறது? சரி நைனா வரட்டுமா? அப்புறம் நான் உங்களால் கண்டுபிடிச்சா? தெரியல சார், அது ஒரு சிலர் பார்த்துன்றாங்க, நான் பார்த்ததில்ல. சரி சரி சரி. நம்ம எல்லாம் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? இங்கேயே லட்டை காணும், பூந்தியை காணும், ஜிலேபி காணும், பாதுஷா காணும். அப்புறம் அவர் பார்த்தா என்ன, பார்க்கல என்ன? சரி நைனா. அதான் நானும் கத்தி குறைய போச்சு. தனி பண்ண அதான் பார்த்தேன். வந்து கூட்டேன். ரொம்ப நன்றி. பை ரொம்ப நன்றி. பை பை பை. அங்கே வந்து பார்த்து தனிமேல் காலையில் கேட்பேன். சரி 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, நம்ம போகலாம். அவங்க போயிட்டோம். ஏன் அப்படி விரட்டுறீங்க? வேறு சாமி வெரைட்டி என்ன இருக்கு? எல்லாமே நல்ல சாதம். எல்லா வெரைட்டியும் இருக்குது. புளி சாதம் இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, எலுமிச்சை சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, கருவேப்பிலை சாதம் இருக்குது, கொத்தமல்லி சாதம் இருக்குது, மிளகு சாதம் இருக்குது, ஜீரக சாதம் இருக்குது, காஞ்ச மிளகா சாதம் இருக்குது, பச்சை மிளகா சாதம் இருக்குது, கடுகு சாதம் இருக்குது, நெய் சாதம் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா ஒரு உங்களுக்கு என்ன சாதம் வேணும் சொல்லுங்க. விவசாயில ஒரு சைடு ஏதாவது ஒரு அதான் அந்த எந்த எண்ணம் ஒண்ணு மோரா ரசமா மோர் கொடுங்க. வெய்ய நாளைக்கு மோர் கசப்பு. ரசம் துணி 2 சூடாயிடும். நமச்சிவாய. பத்தியா நேத்தெல்லாம் சொன்னேன், மறுபடியும் அந்த கல்லுலயே வந்து உட்காந்துக்கிற கேட்டா சீக்கிரம் மேல போகணும்னு சொன்னீங்களா? அதுக்காக தான் நீங்க முன்னாடி வந்து இடம் முடிச்சு இல்ல மேல இடத்துக்கு போகணும். நீங்க மேல போறது இல்ல, இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஹை லெவல்ல போறீங்க. அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை. அப்படி மேல மலையில ஒரு ஆசிரமம் அமைச்சா ஓகேவா? ஐயோ அவ்வளவு ஹைட்ல தாங்காது நமக்கு. இதோட பின்னாடி கட்டி கொடுத்தா ஓகே. அப்படியே பக்கத்துல கட்டி ஒரு 6 மாசம் ஜெயில இருக்கணும், பரவாயில்லையா? கல்லுகள் எல்லாம் போட்டு கட்டினா ஃபாரஸ்ட்கார புடிச்சு போயிடுவான். நீங்க பின்னாடி கட்டுறது தப்பு இல்ல, மூச்சு அடங்கின பிற்பாடு. ஓ அதே சொல்றேன். அப்படி சொல்ற நீ? இங்கெல்லாம் இந்த துண்டை கூட விட மாட்டான். எம்எல்ஏ தாண்டிதான் எது வந்தாலும். ஆமா ஆமா ஆமா, இதுக்கு என்னடா இடம் கிடையாது. ஆமா, எம்எல்ஏ தாண்டி இப்ப எம்எல்ஏ தாண்டியே புதைக்க விடுறது கிடையாது. சில பேர் இப்பெல்லாம் ஏன்னா நிறைய ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மேக்சிமம் எரி மேடை இப்ப கட்டி நிக்கிறாங்க. மேக்சிமம் எரிக்க தான் இப்ப இது பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. வணக்கம் சார், ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தீங்க தனியா, என்ன பாட்டு அது? நாங்க வண்டியில அப்படியே வரும்போது பார்த்தோம், நீங்க மாட்டுன்னு ஏதோ பாடிட்டு இருந்தீங்க இப்ப உட்காந்து. என்ன அது? பாட்டு ஒண்ணுமே தெரியல சார். சரி, ஏதோ புலம்பிட்டு இருந்தீங்களா? என் வாழ்க்கை அப்படிதான் குழம்பு வேலையே சரியா போச்சு. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பாடே கிடைக்கல சார். மொத்தம் மனுஷன் மாதிரி தூங்கி ஓடு எல்லாமே வாங்கி போனது ஆஞ்சநேயர் தூக்கி போயிட்டாரா? தமாஷா இருக்குல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நான் தலைவச்சு அப்படியே போயிட்டேன். இப்ப பத்திரமா வச்சுக்கங்க, சாப்பிட்டுருங்க போன உடனே. அப்புறம் ஆஞ்சநேயர் தூக்கி போயிட போறாரு. இந்த உண்மையை மனுஷமே தூக்கி போறா சார். நல்ல 2 கால் இது 2 சாப்பிட்டீங்களா? நாங்களா உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடுவோம். இந்த மாதிரி இன்னொரு வேஸ்ட் வாங்கி தரீங்களா? இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்கலையே, பக்தர் வாங்கி கொடுத்தாரு. அந்த பக்தரே வந்து வாங்கி கொடுப்பாரு. அப்படியே ஆகட்டும் ஆகட்டும். இப்படி அவரே வந்து வாங்கி கொடுக்க சொல்றேன். பக்தரே வந்து மறுபடியும் அந்த வேட்டியை வாங்கி கொடுங்கள் அவருக்கு. நீங்க சினிமா நடிகரா? என்ன நடிக்கிறீங்க? என்ன பாட்டு நடிக்கிறீங்க? இப்ப கூட தான் நடிச்சுங்கிறேன். இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி, வசனம் சொல்ற மாதிரி, உங்ககிட்ட பேசுற மாதிரி உங்க கருத்துல அழகா நிக்குது. எனக்கு மட்டும் நிக்க மாட்டேங்குது. சினிமா நடிகரா? என்ன படத்துல நீங்க நடிச்சுக்கிறீங்க? நடிச்ச படம் ஓடுங்க. இப்ப கூட நச்சுதாங்க பாருங்க. நீங்க கேமரா எடுக்கிறீங்க? ஆமா, கேமரா கை காமிங்க. அவர் வந்து சங்கர் மகாதேவன். இது PC ஸ்ரீராம். அவர் கை காமிங்க, எல்லாம் பாக்குறாங்க பாருங்களேன். நிஜமா பாக்குறாங்க. யாரையுமே காணும். பின்னாடி நிறைய பேர் பாக்குறாங்க பின்னாடி. ஆமா, நீங்க வரல நினைச்சிட்டு வெளியில படி அளக்கணும் சொல்லிட்டு போண்டா வாங்கினாரு. அவர் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா பூங்கோதை மச்சினாராம். அது
அதான் நான் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டீ வாங்கினேன், ஒரு போண்டா வாங்கினேன். ஆகும் அந்த போண்டா வந்து அந்த பக்கத்து ரோடு உங்களோட மச்சினர் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து போண்டா வைக்கிறாரு. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்குது, நாயுடுபேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்துல தான். நாயுடுபேட்டை பக்கத்துல இருக்குது. காலாஸ்திரி பக்கத்துல. காலாஸ்திரி பக்கத்துல நாயுடுபேட்டை இருக்குது. வேலை வெட்டி எல்லாம் சுத்தின்னு கிடக்குது, எல்லாம் அழுக்கு பண்ணிட்டேன் அந்த அம்மா. நீங்க சினிமா நடிக்கிறா? நான் சினிமா நடிக்கிறேன். நான் சாதாரண டயலாக் மறக்காம பேசிக்கிறீங்களே. அதெல்லாம் சச்சு எனக்கு தானே நம்ம சச்சு சினிமா அந்த பாட்டு வரமாட்டீங்க. சச்சு பாட்டு அதோ மலரு ராஜுமா அந்த பாட்டு அதனால தான் கேட்டேன் நீங்க சினிமா நடிக்கிறேன்னு. அதான் சரி. நீங்களே வயிற்று சாப்பாடுலாம் என்ன பண்ணுவீங்க? நீங்களா எடுத்து சாப்பிடுவீங்களா? பசிச்சா எடுத்து சாப்பிட முடியாது. சொல்ல சார் நான் மனசுல வச்சு, ஆனால் ஆஞ்சநேயர் கொஞ்சம் வைப்பான் போல இது இந்த மாதிரி பொரியல் மாதிரி இருக்குது, அது வெள்ளை சாப்பிடல போட்டு நல்ல ஒரு ருச்சியாக சாப்பிடணும்னு நினைச்சேன் சார். அப்படியே இந்த ஆஞ்சநேயர் வச்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க சாப்பிடுறதுக்கு? பக்கத்துல ரோட்ல அப்புறம் என்ன பண்ணீங்க? ரோட்ல போறாங்க ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போய் நான் சண்டை போட முடியுமா? அந்த இதாயிட்டேன். சாப்பாடு என்ன பண்ணீங்க அப்புறம் மதியம்? கண்டிப்பா அதுதான் சட்னி. இது நான் 16 சாப்பிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு. சரி பாத்துக்கல நிஜமா நீங்க சச்சுவா? என்னமோ தெரியல, ஒரு சாமி வருது, போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுதானா? நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. ஏன் வெயில்ல உட்காந்துக்கிறா? நீ அங்க போய் உட்காந்துட்டு வந்தா எத்தனை வரேன்றண்ணா? நாங்க எத்தனை வந்து தரேன், நீ அங்க போய் உட்காந்துக்க, வெயில்ல உட்காராத. ஓம் நமச்சிவாய். இப்பதான் காத்து வருது. நேரம் வண்டி ஓட்டுன்னு வந்து இப்பதான் அந்த காத்தே அடிக்குது. இந்த மரம் நிறைய இருக்குது, அதனால அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காத்து அடிச்சா கூட கொஞ்சம் இதுவாகுது. நம்ம ஊர்ல வெயில் அடிச்சாலும் அதிகமா வெயில் அடிச்சிட்டு, மழை பெஞ்சாலும் அதிகமா மழை பெய்யுது. சிவாய நமக. எத்தனை வேணும்? ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? 1 கொடுப்போம். நான் எல்லாம் ஃபர்ஸ்டே ஒரே வாரத்துக்குள்ள சொல்லிடுறது. பார்த்துட்டுமா கீழே போட்டு அதுதான் சொன்னேன் நான். பத்திரம் இருந்துருதா? பத்திரமா எடுத்துருப்பாங்க. நான் எடுத்துட்டு வந்து வைக்கட்டுமா? சரி தாத்தா, உன்னை எங்கே பார்த்துக்கிறேன்? அங்கே போயிட்டு வந்து பேர் என்ன? உனக்கு தெரியாது. குமாரசாமி. தாத்தா நீ தானே இது இந்த ஆதார் கார்டெல்லாம் வந்து 4-5 ஆதார் கார்டு வச்சுன்னு சுட்டிங்கிறது? நீ தானே அது? ஆதார் கார்டு ஒரே ஆதார் கார்டு கூட பார்க்கலாம். அது இங்கே எடுத்துனா ஒன்றுக்கு மேலே. ஓ, மீதி 3 அங்கே இருக்குது. ஓகே, இப்படிதான் இப்படி பழப்பியா? ஒரு ஊருக்கு ஒரு ஆதார் கார்டா? ஒரு அட்டை தான் இருக்கு, அதே செராக்ஸ் தான் கொடுப்பாங்க முதியோர் இல்லத்துல. மற்ற ஒரிஜினல் கொடுக்க மாட்டேன். நீ 4 வச்சுக்கிறேன். நீ அதெல்லாம் ஊட்ட வச்சிருப்பேன். ஓ, ஒரு ஊருக்கு ஒரு ஆதார் கார்டு. தவறி போச்சு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ அதுக்காக என்ன? அப்ப நீ சொல்றது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அது ஜெராக்ஸ் எடுத்துக்க, ஒரிஜினல் காட்டுவேன். ஒரிஜினல் இல்லைன்னா 4 வச்சுக்கிறேன். நல்ல கார்டு 4 விதமா கார்டு வாங்கணும்னு நினைச்சேன். ஒரே இதுதான் 4 கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அன்னைக்கு சொல்லும் போது மட்டும் நான் 4 ஆதார் கார்டு வச்சுக்கிறேன். வரியா? அது 4 கார்டு இருக்கு, நான் தவறி போகுது. அதனால 4 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். மகாஜனங்களே தாத்தா மேல தப்பு கிடையாது. 4 ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரா? நீங்க அப்படித்தான் திட்டக்குடி பக்கத்துல போயிட்டு எனக்கு 4 விதமான ஆதார் கார்டு வேணும்னு கேட்டுற போறீங்க. அப்புறம் தாத்தா சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. வேறட்டு சொல்லிட்டு 4 விதமா எப்படி என்ன சொல்றீங்க? 4 அட்ரஸ்ல
4 அட்ரஸில் அது வயசு கம்மியாக போலீஸ் ஸ்டேஷனில் கரெக்ட் வயசு கொடுக்கணும். கோர்ட்டில் வயசு ஆகி போச்சு, சம்பளம் இல்லைம்மா. இப்போ முதியோர் இல்லத்துக்கு எழுதியிருக்கேன், இப்போ முனிஷருக்கு எழுதியிருக்கேன், 3 சக்கர வண்டி. இதுக்கெல்லாம் வேணும்ல, இதுக்கு வயசு என்னென்ன போடணுமோ அதை போடணும். இப்ப என்ன வயசு உனக்கு? இப்ப கரெக்டா வயசு இப்ப இப்போ வயசு இப்ப இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ அரை மணி நேரத்துக்கு 90 மேலே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 90 மேலே தான். 90க்கு மேல 2 நாளைக்கு முன்னாடி அதுதான் 75 கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில். 2 நாளைக்கு முன்னாடி இல்ல 2 நாளைக்கு முன்னாடி அது கேட்குறாரு, அவர் நோட் பண்ணி இல்லண்ணா 2 நாளைக்கு முன்னாடி என்ன வயசு? அதான் முன்னே சொல்லிட்டுல 75ஆ? அதுதான் 75 தான் கொடுப்போம் ஆஸ்பத்திரியில். அப்போ தான் உனக்கு ஊசி போடுவோம். ஓ இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 90ஆ? அப்புறம் என்னை போட்டு கிண்டுறாரு பேரு. உனக்கு கிண்டலண்ணா நான் தெரியல வயசுன்னா வரும் கரெக்டா சொல்லலாம். 90 வயசுக்கு மேல 5000 ரூபாய் காசு கொடுக்குறாங்களா கிரிவல பாதையில உட்காந்துருந்தா? அதனால தான் வயசு சொல்லுன்னு கேக்குறேன். மாசம் இல்ல டெய்லியும் வந்துச்சு ஸ்கீமு. நைனா 90 வயசுக்கு மேல வாழ்றவங்க 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு. சும்மாவா? நியூஸ்ல வந்து நிக்குது, பாக்குறியா இல்லையா நியூஸ? என்ன நைனா நீ என்ன உலகத்துல இருக்கிற நீ? நீ ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்கிக்கிறியா இல்லையா? இவருக்குலாம் 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு அப்ப வேணாமா உனக்கு? வேணாம் 2000 ஒரு நாளைக்கு 2000 வச்சா முகாச்சாரியே வந்து அப்போ உள்ள கர்நாடக அந்த முதல்ல போனேன். இப்ப உனக்கு படிச்ச புள்ள என்ன படிச்சு காசு இல்ல போடுறேன் ட்ரெயின்ல. படிச்சவன் வேற சொல்லிட்டாரு. சரி போ வேணாம் உனக்கு. அப்ப அவருக்கு வேணாமான்னு கேட்ட, நீ வந்து சாப்பாடு கேக்குறேன்னா ஒண்ணு. ஏன்னா உனக்கு என்ன வயசு ஆகுதா? நேத்து கணக்கெல்லாம் கிடையாது இல்ல ஒரு வருஷத்துக்கு அவ்வளவுதான். சரி தாத்தா பத்தியா அரை மணி நேரத்துக்கு தாத்தா 4 ஆதாரம் அன்னைக்கு சொன்னாரு. உனக்கு என்ன வா நான் எத்தனை வேணாலும் வாங்கி தரேன்னாரு. இன்னைக்கு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நான் சொன்னா அப்படின்னா அடிக்கிறதுக்கு அச்சடிக்கிறதுக்கு ஆளுக்குதுங்க. அந்த ஊருக்கு வாணி. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க போட்டு போறீங்க. வாங்கிங்க ஐயா. அதனால போட்டுட்டுமா? இங்கே போட்டுமா? அங்கேயே போடுறேன். அது அங்கதான் போகுது, என்ன பண்றது? சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. 2. ஓ பாதுஷா இங்கதான் இருக்கிறியா நீ? ரெடியா வரேன், கொடுக்காத ஒன்று வாங்கி போயிட்டான். யாரு வருவாங்க? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பாதுஷா இங்கதான் இருக்கிறியா? தாத்தா ஒன்னா தாத்தா வைக்கிறாம கூகுள் மேப் கூட இல்லை. 90 வயசுக்கு மேல கிரிவல பாதையில உட்கார்றவங்களுக்கு 2000 ரூபாய் மாதம். ஆனா அரசாங்கம் வந்து படி கொடுக்குதான். எதுக்கு ஒன்று கேட்குறீங்க? இப்படி கேள் சாமி, அப்புறம் போனால் வராது. நாளைக்கு தான் வயசு பாருங்க, கம்மியா 17. 2000 இங்கே நம்ம கட்டி வைக்கிற ஆண்டவன் இதெல்லாம் சாமி அவன் கொடுக்கான். நேத்து பிரியாணி எவ்வளவு வேகமா எடுத்து கொடுத்தான். இன்னைக்கு பாரு பிரியாணி நேத்து ரெடியா போனோடனே டக்குன்னா. இன்னைக்கு மோரு சாம்பார் மாமா. அவன் இங்க சொல்றான் மெனுவை. இன்னைக்கு மோரு இதெல்லாம் மாமா. அதெல்லாம் அது வந்து போயிட்டா வெரைட்டி எத்தனை தான்
வெரைட்டி எடுத்துட்டு நேரம் நான் ஊருக்கு போயிருப்பேன்றான். ஓ நீங்க ரெண்டு பார்சல் கட்டிருக்கோம்ல அதனால. டேய் ஒண்ணுடா. மோரா ரசமா? மோர். பாதுஷா இங்கதான் இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? இங்க இருக்க வேண்டியதான். எத்தனை ஐயா? உங்களுக்கு என்ன எவ்வளவு சாப்பிட போறீங்களோ அதை சாப்பிடுங்க. ஏன்னா அங்க பாருங்க, உங்களுக்கு பசிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. பண்ண மாட்டேன் நமச்சிவாய். பண்ணக்கூடாது. பாதுஷா இங்கதான் இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? யாரு வந்து அந்த பையன் வந்தா? கேட்டானா அங்கதான் பத்திரிக்கை ஒன்று கேளு. சரி ரெண்டு கூட வந்து போய்க்கிறாரு சும்மா அந்த சும்மா நான் அதனாலதான் ஏன் தெரியுமா ஆள் வந்தா கொடுக்குறேன்னு சொல்றது. எல்லாருமே பாதி பேர் உண்மையை சொல்லுவாங்க, பாதி பேர் பொய் சொல்லுவாங்க. அதனாலதான் யாரா இருந்தாலும் நேர்ல வாங்க. பைசா எடுத்துக்குது எப்படி இதுதானப்பா பாதுஷா இங்கதான் இருக்கிறீங்களா? நீங்க இன்னும் அதை 100 வாட்டி கேட்பேன் நான். கம்பெனி போயிடு. அமிதாப் மாபா கோவம் வந்துச்சு. உங்களுக்கு மனசு பொக்கு போயிடும். சாமி மோரா? ஏய் வாங்க அடிக்க போய் சண்டை போடுங்க. ஆமா. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க கேட்டாங்களா? பாதுஷா நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? சத்துவே வேலை இருக்கான். பாதுஷா இன்னும் இங்கதான் இருக்கிறீங்களா? நமச்சிவாய. சைக்கிள் தாத்தா பிரதமர் மோடி ராஜினாமா. நித்யானந்தம் இறந்துட்டாராம். என்னடா அதுன்னு பக்குன்னு கேட்டா ஏப்ரல் ஃபுல்லுன்னு சொல்றானுங்க. இப்படி எல்லாம் நியூஸ போட்டு ஏப்ரல் 1 ஏமாந்தியா அப்படின்றானுங்க. உனக்கே குபீர் இருக்குதுன்னா முட்டாளே இருக்கணும். அப்புறம் தான் ஞாபகம் இன்னும் ஏப்ரல்ல வரல போயிருக்கா யாரு இன்னைக்கா அட கடவுளே இன்னைக்கா சொல்லவே இல்லையா அவருக்கு? யார் சொல்லணும்? முதல்ல யார் சொல்லணும் உனக்கு ஏப்ரல்? உங்களை மாதிரி பெரியவங்க தான் சொல்லலாம். அது என்ன மாதிரி பெரியவங்களா? சரி சின்ன பையா இப்படி வந்து வரமாவா? பெரியவங்களாம் வாங்கி போயிட்டான். நீ என்ன வயசு சின்ன பையன் தானே, வயசுல நில்லு அப்படி நில்லு. எப்படி கொடுத்தாலும் நான் எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓம் நமச்சிவாய சிவாய. சாப்பிட்டவங்க ஒரு சாப்பாடு வாங்கிக்கங்க, வீண் பண்ணாதீங்க. வேற எங்கன்னா வாங்கியிருந்தீங்கன்னா வீண் பண்ணாதீங்க. சாப்பிட்டவங்க ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. 2 வெள்ளை. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் எல்லாருக்கும் 2 வெள்ளை தான். இப்படி வரமா வந்து நில்லுப்பா. வயசானவங்க வாங்கி போட்டோம். அது எப்படி கொடுத்தாலும் நான் வந்து எனக்கு வந்து தேவனே எல்லாமே. யாரு? எல்லாருமே எனக்கு எல்லாருமே தெய்வமா? சரி. நீங்க திரும்ப எல்லாமே நான் எல்லாம் கொடுத்தேன். 1 2 ஒன்றுதான் சொன்னாரு 2 இல்லையா? இதுடா பார்த்து முறைச்சிங்குது. சொல்லி கொடுக்க மாட்டியா? இங்க வா பாப்பா வா. நீங்க வா பாப்பா. வா பாப்பா. நீ இவருக்கு பின்னாடி நில்லு பாப்பா. இவருக்கு பின்னாடி நில்லு. இவங்களை கொடுத்துட்டு கொடுக்குறேன். அப்படியே லைன்ல நில்லு. உங்க லைன் மட்டும் கலையவே கூடாது. மேல மேல வச்சுதான் கொடுக்குறோம். புதையில கொடுப்பாங்க 100 ரூபா மேல தலையை வைப்பாங்க. எங்க தலைவர் போயிட்டாரு. இல்லைன்னா அவர் யாரு உங்க தலைவரா? மூசேகர வண்டிக்காரு. ஓ 1 லைன் கலைய கூடாது. கரெக்டா நிக்கணும். என்ன நீ சொன்னபடி நின்று பின்னாடி ஆடுறாங்க. போட்டோ கட்ட அடிக்கிறேன்னா ஒன்னாம் நம்பருக்கு பேசாங்க நம்மள. நீ தானே சொன்ன நான் சின்ன பையன், இவங்க எல்லாம் பெரியவங்க.
சின்ன பையனுக்கு என்ன அவசரம்? அமைதியா இரு, ஒரு 5 நிமிஷம் இரு. ஒண்ணு போதும். தப்பு பண்ணிட்டு கொடுத்தாங்க, அது கொடுக்கல, குழம்பெல்லாம் வேண்டாம். ரொம்ப தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ணிட்டா? எனக்கு வந்து கொடுங்க. நேரம் ஓடி இருப்பேன் என் புத்திக்கு. ஏப்ரல் மாசம் யாரும் சொல்லலன்னு கேட்டேன். யார் சொல்லலன்னு கேட்டா இந்த பெரியவங்கள யாரும் சொல்லலன்னு. புத்தி தனியா நின்று கிடக்குது. நீ லைன்ல பின்னாடி விலை கலையுது, நேரம் நெல்லு. கையில நீ முதல்ல நேனாக்கலாம் கொடு முதல்ல. அதான் நேனா வாங்கிக்குவோம். எது நீ? அந்த மாதிரி வாங்கிக்கிறேன். ஒண்ணு. ஆனா இன்னொரு நாளைக்கு முதல்ல எனக்கு தந்து வருவார். இன்னைக்கு விட்டாங்க. ஆமா 2. எல்லாம் அதில் தான் நிற்கிறாங்க. இது தனி லைன், ஸ்பெஷல் லைன் இது. ஓ கடவுளே, நீ குடு முதல்ல நைனாக்கெல்லாம் குடு முதல்ல. யார் இவங்க எல்லாம் உனக்கு நைனாவா? அதுதான் சந்தோஷம். அப்ப அண்ணாண்ட லைன்ல போய் நிக்கணும் நீ. கடவுளே, லைனாலே அசையாத பாரு, கை வேற காமிக்கிறாங்க வயல். என்ன பண்ற பின்னாலா? லைன். சரி. மறுபடியும் முதல்ல இருந்தா சரிங்க. ஒண்ணா இனிமேல் வாயே திறக்க மாட்டேங்க வந்தா. ஏப்ரல் மாசம் திறக்கல சொல்லலையா யாரும்? யாருன்னு கேட்டா இந்த பெரியவங்க யாரும் ஏப்ரல் மாசம் சொல்லல எனக்கு. ஐயா போயிட்டு வாங்க. இன்னும் மடி வச்சு லைன்ல ஒரு சின்ன பையன் வயசானது கொஞ்சம் பொறுமையா நிக்கணும். குழந்தை நிக்கும் போது நீ என்ன உனக்கு அவசரம்? எதுவும் சாப்பாடு வேணாம்? நான் எப்பவுமே மாம்பழம். இது என்ன மாசம்? ஒரு நாள் கோஷின்னு போயிட்டேன் அவராண்ட. ஏன் கொடுக்கல நீ அந்த பார்த்து அங்கே வச்சு அதை இன்னும் சொல்லி காமிக்கிறாரு. சரியா? இது என்ன மாசம்? இது என்ன மாசம்? என்ன மாசம் தெரியல. இன்னும் போய பண்ணியா? ஐயா சொல்லு சொல்லு. இல்ல நீ கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நில்லு, அப்பதான் உனக்கு கரெக்டா இருக்கும். என்னால நிற்க முடியாது. சரி லைன்ல கரெக்டா நின்னியா? அவனுக்கு இல்ல எல்லாம் வெட்டி கட்டு கொடுக்கணும். இல்ல தரம் சரி வந்து போதும். புடவை கொடுத்துருக்காங்களா கேட்டியா? ஏன் புடவை கொடுக்குறாங்க? புடவை வேணும் கொடு. பஸ்ல கொடுத்து போறாங்க பாரு. எந்த பஸ்ல போச்சு பாரு. இல்லையே தரலையே. சாப்பிட்டு போறியா இல்ல அப்படியே போறியா? ஆனா இந்த மாதிரி எங்க வா ஒண்ணு விட மாட்டீங்க ஊருக்காரங்க. நெசவு பண்ணலையா ஒன்னும்? பண்ணவனே வரும். கொடுப்பாங்க. இந்த கேள் அவரு கேள், அவர் தான் கொடுத்துன்னு வர டோக்கன் அவர் தான் கொடுக்குறாரு எல்லாருக்கும். திரும்ப ஒரு 2 ப்ளூ கலர்ல இருக்கும். எத்தனை மணிக்கு வரும்? அஞ்சரைல இருந்து 7 மணிக்குள்ள வரும். 5:30 இருந்து 4:45 வந்துடும். சரியா? வீட்டுக்கு போய் சாப்பிடு. நீ 5 நிமிஷம் புடவையோட வர. நான் 5 நிமிஷம் எத்தனை வரேன்? இங்கே உட்காந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடு, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு கை கழுவு. நான் உட்காந்து புடவை எத்தனை வந்துடுறேன். என்ன? ஆமா நீ கூட உட்காரல, உனக்கு வேணாம் புடவை. அது வேணாம் அவன் புடவை. ஆமா அதையும் சேர்த்து நீ வாங்கிக்கோ. நீ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அதையும் சேர்த்து வாங்கிக்கோ. சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் உட்காருக்கே உட்காந்து சாப்பிட்டு 4:30 இருந்து 3:45 எடுத்து வந்துடுறோம். இதை பார்த்து நம்ம ஜனம் என்ன பண்ண தெரியுமா? ஏமாமா இவங்க லோக்கல்காரங்க எந்த பொருள் எதை கொடுத்தாலும் எல்லாரும் உடையாந்து வாங்குறாங்க. நம்ம சும்மா வந்து ஜாலியா எல்லாரும் அவங்களும் சிரிச்சு பேசுறாங்க, நம்மளும் ஜாலியா இருக்கிறோம். ஆனா இதை பார்த்தாலே நம்ம ஜனங்க என்ன சொல்லும் தெரியுமா? ஐயோ அந்த அம்மாவை நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு அப்படி கஷ்டமா இருக்குது. அவங்களே சந்தோஷமா சிரிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. அதை யோசிக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. எத்தனை வேணும் ஐயா? கிரிவலமா? இல்லைங்க, அது சும்மா உபநிஷதங்கள் படிச்சுட்டு இருக்கேன். யாருடைய உபநிஷதங்கள் படிச்சீங்க? உபநிஷதங்கள் வந்து நிறைய இருக்குது. அது இப்போ படிச்சுட்டு இருக்கிறது வந்து பிரம்மசூத்திரம். உபநிஷதங்கள் வந்து முக்கியமா எழுதுறது யாரு ஐயா? முக்கியம் எல்லாமே வேத வியாசர் தான். வியாசர் தான் பூராமே எழுதியிருக்கிறது. உபநிஷதங்கள் வியாசமாமுனிவர், மகாபாரத்தில் வியாசமுனிவர். அது மட்டும் இல்லை, கந்த புராணம், உங்களுக்கு நாரதர் புராணம், அப்புறம் அது நிறைய வருது உங்களுக்கு. கருட புராணம், 14 புராணங்கள்னு அதுதான் எழுதியிருக்குது. இப்போ பிரம்ம இது படிச்சுட்டு இருக்கீங்களா? பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் தான் உங்களுக்கு வந்து
இந்த இந்து மதத்துக்கு பகவத்கீதை எப்படி உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரியும். பகவத்கீதையை விட கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கிறது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் ஆமாம். அது பகவத்கீதையை விட பகவத்கீதையை விட கொஞ்சம் உயர்ந்த நடையில் இருக்கு. ஓ சரி சரி. அது அது வந்து எல்லாமே இறைவனை பற்றி தான் இருக்குங்க. வேற அங்கே ஒன்றும் இது சிவபெருமானை பற்றி இருக்குமா பிரம்மசூத்திரம்? பிரம்மசூத்திர சிவன் வரமாட்டாங்க. சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. வாங்கிக்கோங்க. அதை பற்றி தான் வந்து அப்படின்னா அதுக்கு அப்பாற்பட்ட நிலைன்னா பிரபஞ்சத்தை பற்றி எப்படி தோன்றுச்சு, இந்த பூமி எப்படி தோன்றுச்சு. நல்லா இருக்குமா படிக்கிறதுக்கு? அது இல்லை நான் படிக்கலான்னு கேட்குறேன், அதனால தான் கேட்குறேன். நீங்கள் படிக்கிறதுனா தரம்னு படிக்கலாம். ஆனால் எடுத்தோடனே அதை படித்தா புரியாது. மற்றதெல்லாம் பகவத்கீதையெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை அதை படித்து அது உள்ள இருக்கிறதெல்லாம் உள்வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு போனால் கொஞ்சம் புரியும். முதல்ல கொஞ்சம் புரியுது, எடுத்தோடனே புரியுது கஷ்டம். ராமாயணம் பகவத்கீதை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கதை அது உணர்வுகளை தோன்ற மாதிரி கதை. ராமாயணம் மகாபாரதம் உங்களுக்கு உணர்வுகளை அப்படி எடுத்துக்காட்டு. அந்த கதாபாத்திரம் அந்த உணர்வுகளை எடுத்துக்காட்டு. அந்த கதாபாத்திரத்தில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் உணர்வுகள் எடுத்து காட்டுற மாதிரி மற்றது காட்டாது. மகாபாரத உணர்வுகள் எடுத்து காட்டுற மாதிரியோ ராமாயண உணர்வுகள் எடுத்து காட்டுற மாதிரியோ மற்ற இந்த கருட புராணமோ விஷ்ணு புராணமோ மற்ற புராணங்கள்லாம் அந்த அளவுக்கு வராது. இது வாழ்க்கையோட ஒன்றி ஒவ்வொரு வாழ்க்கையில் அது ஒட்டி வரவும் நாமளே உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. இது உணர்வு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள், இந்த இதிகாசங்கள் இது பார்க்கறதுக்கு எல்லாருமே எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு தத்துவமாக இருக்கு. தத்துவங்கள், அந்த தத்துவங்களை மகாபாரதம் அடுத்த ஸ்டேஜுக்கு தான் இந்த பிரம்மசூத்திரம் அந்த புக்கெல்லாம் படிக்க சொல்றீங்க நீங்க. எடுத்தவொடனே அது பகவத்கீதை உங்களுக்கு கொஞ்சம் உள்வாங்க முடியும். பகவத்கீதை எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கதை மாதிரி சிவபுராணமும் அந்த யூக்கில் அது கதை மாதிரி தான் வரும். அது அந்த யூக்கில் வருமா? அது சிவபுராணத்தை நான் சிவபுராணம் அதிகமாக படிச்சதில்லை, பாகவதம் படிச்சிருக்கிறேன். பாகவதம் உங்களுக்கு அது எல்லாமே வரும். சாங்கீதம்ங்கிறது ஒரு மதம். இந்த மதத்தை பற்றி சாங்கீதம்ன்ற ஒரு மதம் இருக்கு. அது சத்தரிசனம்னு ஒரு 6 மதம் இருக்குது. அந்த 6 மதங்களை பற்றி ஒவ்வொரு மதமுமே எல்லா கடைசியில் உட்கருத்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை பற்றி தான் இருக்குது. அந்த கடவுளுடைய நிலையில் அடையிறது எப்படி எல்லாருமே ஒரே நிலையில் நம்ம கடவுளை நாம் புரிஞ்சுக்க முடியாது. பல பேர் பல விதத்தில் பல உணர்வு தான் சாமி கடவுளுடைய ஒரு அஸ்திவாரமான ஒரு நிலைன்னு எடுத்தீங்கன்னா மனித உணர்வுகளுடைய அந்த உணர்தல். நீ கடவுளை நான் உணர்வதை நீங்கள் நான் சொன்னத்தான் முடியுமே தவிர நீ உணர்வது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமா நைனா, நெருப்புனா வாயில் நம்ம சொல்லிடுவோம். ஆமா, அது கை வச்சு பாட்டாதானே அந்த சுடுறதுடைய அந்த வலி தெரியும். அந்த வலி நீங்களே பட்டுட்டு அது தெரிஞ்சுட்டா உணர்வதுதான் கடைசியா நீங்க சொல்றதுன்னா உணர்வது தான் கடவுள். யார் யார் அவங்க உணர்றாங்களோ அவங்க தான் அந்த கடவுளை தெரிஞ்சுக்க முடியும், உணர முடியுங்கிறது. அந்த நம்ம சொல்றது 1000 கதைகள் சொல்லலாம், 1000 இதிகாசங்கள் சொல்லலாம். ஆனா உணர்வு கடைசியா அந்த உணர்வு அதுல பிரம்மசூத்திர கடைசி என்ன முடிக்குதுன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரம்மன் தானம்மா. எல்லா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குதுன்னு சாஸ்திர கடைசியில் முடிக்குது. இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அத்தனையும் நம்ம உடம்புல இருக்குதா? நம்ம உடம்புல இருக்கிறத வெளியே இருக்குது. அதான் பஞ்சபூதங்களும் ஓப்பனா அதுதான் பஞ்சபூதங்கள். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த மாதிரி பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்குதுன்றத அதை பூதங்கள் மட்டும் இல்லாம மரம், செடி, கொடி, உயிர், அத்தனை உயிர் ராசி, போக்குவரத்து எல்லாமே உங்களுக்கு அந்த பஞ்ச அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு. அப்ப நாமளே பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உணர்வு. இதுல யாரோ ஒருத்தர் நானே பிரம்மம், நானே பரிபூரணம் சொல்லுவேன், நானே பரிபூரணம். எப்ப லாஸ்டா கூட யாரோ சொன்னாங்க நானே பிரம்மம் நாமே பரிபூரணம் போறது கூட. உள்ள இருக்கிற ஆன்மாவை தான் அந்த பிரம்மநிலை கொண்டு வரணும். நம்ம உள்ள ஒரு ஆன்மா இருக்குது. நம்ம மனசதான் முன்னாடி நின்று அது ஒரு மேனேஜர் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நம்மளை என்ன பண்ணது அப்படின்னு வழி நடத்துற மாதிரி தெரியுது. ஆனா அதை வழி நடத்துறது உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்குது. சரி, அந்த மனம் மாதிரியே உள்ள ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட அதை உணர்ந்தாதான் தெரியும். ஆமா, அது உணர்வு. அது சொன்னா தெரியாது. அது ஆன்மாங்கிறது அது அதை புரிஞ்சுக்கணும்.
அது சொன்னா அதை வந்து ஏத்துக்கிற அளவுக்கு உள்வாங்கிற அளவுக்கு உங்க மனசு பக்குவப்பட்டிருக்கணும். பக்குவப்படணும். பக்குவம் ஒண்ணு இருக்கு இல்ல. பக்குவப்பட்டிருந்தாதான் அந்த உணர்வையே ஏத்துக்க முடியும். ஆமா ஆமா. அதை ஏத்துட்டு நம்ம உணர முடியும். சும்மா யாரோ சொல்றாங்க ஏதோ கேட்கறோம்னு போனா அது இதுவாகாது. அதில் வராது. சரி இந்த மாதிரி ஒரு நிலை பார்த்துக்கல. சரி நீ சரி சாப்பிட்டீங்க, சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சரி சரி நமச்சிவாய். பத்திரம் போயிட்டாங்க. எல்லாம் லிங்கங்கள் வந்து 24 வந்து நைட்டு தான் சாத்துறாங்க. லிங்கம் 9 மணிக்கு சாத்துவாங்க உங்களுக்கு. 9 மணிக்கு மீதி எல்லாம் பகல்லாம் திறந்தா இருக்குது. அந்த ஐயா கொண்டு கொடுங்க. சிவாய. என்ன ஊர் நீங்க? ஈரோடு. பாக்குறேன் இங்கே தான் நைட்டு பகல இருக்கிறீங்களா? திருவண்ணாமலை. இப்பதான் உங்களை ஒரு 2 மாசமா பாக்குறேன்னு நினைக்கிறேன். தாத்தா எத்தனையா? 100 வாங்க. ஒண்ணா? வீட்டுல எல்லாம் இருக்காங்களா? யாரும் இல்லையா? 100. எத்தனை தாத்தா? 2. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. பாரு இவரு பார்க்கறதுக்கு. பின்னாடி பாரு டிக்டிக் தாத்தா மாதிரி இருக்குதா? அப்புறம் டிக்டிக் தாத்தா முகம் ஜாட மாதிரி இருக்குதா? அவர் மாதிரி தாடிக்குதா? டிக்டிக் தாத்தா தம்பி மாதிரியே இல்ல? நானும் அதாவது யோசிப்பேன். வா வா வந்து வாங்கிக்கு வா. உண்ணா மாதிரியே ராகவேந்திரா கோயில் எதிரில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. உண்ணா மாதிரியே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் உன்னை விட கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சு. ஆனா உன்ன மாதிரியே தான் தாடி, உன்ன மாதிரியே தான் உடம்பு, உன்ன மாதிரியே பின்னாடி தலையில கொண்ட அச்சு அசல் உன்ன மாதிரியே தான் இருக்கிறாரு. நீ வேணா ஒரு நாளைக்கு போய் ராகவேந்திரா கோயில் எதிரில் டிக் டிக் தாத்தா யாருன்னு கேளு. ஒண்ணு போல. ஆமா நான் டிக் டிக் தாத்தா யாருன்னு கேளு. 2 யாருக்கு? ஐயா 2 வேணும்ன்றவங்க வாங்கிக்கணும். ஒரே நேரத்தில் 2 சாவு வருது. ஒண்ணா? ஒண்ணுதான் ஐயா. எல்லாரும் கொண்டு என்ன 2 ஆத்மா சாந்தி வரட்டும் இறைவா. ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டா ஒன்று ரெண்டு ஓம் நமச்சிவாய ரெண்டு
நமச்சிவாய நமக. ஒண்ணா மோரா? மோர் காலியா? மோர் கொடு. 2 மோர் மட்டும் வச்சிரு. 4 மோர் மட்டும்தான் இருக்கு. ஓம் நமச்சிவாய. மிச்சர் தாத்தா மறக்காம மிச்சர் சாப்பாட்டுல இருந்தது. வண்டி குறுக்கு விட்டு வந்துட்டியா? போனோம், நான் போயினே இருக்கேன் சார். சொல்லு அருணாச்சலம். அருணாச்சலம் நல்லா சத்தமா சொல்லு. அருணாச்சலம் சூப்பர். நம்மளுக்கு மனப்பாடம் ஆகி போச்சு. இதுக்கு மனப்பாடம் வேற பண்ணுமா? அப்போ 3வது இப்பயும் 3வது தான். அப்ப 3வதுனா இப்பயும் 3வது தான். எத்தனையா? 16 வாய்ப்பாடு. அந்த 16 வாய்ப்பாடு சுத்தமா படிச்சுட்டுனா உங்களுக்கு சராமரியா வரும். என்ன வரும்? எழுத்தும் என்ன வரும்? இப்போ கூட வாய்ப்பாடு படி 16 வாய்ப்பாடு மனப்பாடம் வாங்கி கொடுத்துட்டுமா? அருணாச்சலா என்ன சொல்றாரு? வாங்கி கொடுத்துட்டுமா வாய்ப்பாடு? சரி. இப்பெல்லாம் வாய்ப்பாடு அது எங்க இருக்குது? அது அந்த நாளில எப்படி கத்துக்கிட்டீங்க? சரி சரி, நான் வரேன். வண்டியில வழியில வழி நிக்குது வண்டி. போதும் 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 போதும். ஓம் நமச்சிவாய. ஒண்ணா? ஓம் நமச்சிவாய. 2. வந்து போயா வீட்டு போயா? ரெண்டு. ரெண்டு. நந்தி சாமியா? ஐயா நீங்க ஆட்டோவில் வராங்க, நீங்க உங்களை ஆட்டோவில் வர நீ பார்க்க முடியாது. மச்சிவா எத்தனை? ஐயா எனக்கு 2. 2ஆ? காலி ஆயிடுச்சு. இன்னொரு மோர் ஒன்று ஒரே ஒரு மோர் கொடுத்துருங்க. அதுதான் சாப்பிடு. நந்தி சாமி வரட்டுமா? காசு நிறைய வரும். காசு நிறைய வரும் உங்களுக்கா? உங்களுக்கு ஓ, வேணும்னு வேணும்னு போட்டு போட்டு காசு நிறைய வரும் உங்களுக்கு ஆரம்பிச்சிட போறாங்க. என்ன கண்டிப்பா வரும், வேணா பாருங்க. இதே விருப்பத்தில் வரும் உங்களுக்கு. எப்படி வரும்னு சொல்ல வெயிட் பண்றேன். அதுக்காக நம்மளை அனுப்புவோம். எது வந்தாலும் உங்க தான் கொடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நம. எங்க ஆயா? हाँ इधर को गया, इधर हो गया. इंदा आया. इंदा आया इधर हो गया. अच्छा है. और रमणा के पास जाता है ना उधर. रमणा रमणा है ना उधर. அங்க போய்தா ரமணா சத்தண்டா? என்ன விஷயம்? என்ன போகும் அந்த காரியம்? ஓ டா புரியல. இது பல்லு நான் பாதி கட்சி தான் வச்சுக்கிறேன். சாப்பிடு.
ஆடி மண்ணு வைக்கிறாரு ஆடிக்கு அது கூட்டு கூட்டு, அது பொரியல் கிடையாது, நல்லா வேக வச்ச கூட்டு, அது புடலங்காய் கூட்டு அப்படி கொல்லங்காய் கூட்டு. எத்தனை வேணும்? ஒன்று குத்துறா, ஒன்று குத்துறா, இவ்வளோ பேர் வராங்க. தாத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அம்மா பேர் நிக்கிறாங்கல்ல. இவ்வளவு பேர் கொடுக்கணும், ஒரு 5 நிமிஷம் நில்லு, எல்லாருக்கும் காலி கொடுத்துட்ட பிறகு கொடுக்குறேன். இந்தா அவருக்கு ஒன்று வாங்கி வச்சு இருமா சாமி இந்தா அவரு குத்துருந்தா, அவருக்கு குத்துரு, கால் நடக்க முடியாம அவரு குத்துரு, ஒன்று கொடுத்து. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல ீடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேலுறுதியாயிருப்பாய் அருணாச்சல புறம்பிடார் உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போதென்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சல ஒருவனம் உன்னை கொடுத்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சல ஓவை
கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதென்றாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கிலும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயாம் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைத்தமுற வழிக்கிற அருள்மதி அருணாச்சலா
शिव अरुणाचल